ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா முர்த்தபா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளடங்க ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துடலாம். ஆயில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மெழுகுத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஒரு மிக்சிடாக நல்ல பதத்தில் வந்துடுச்சு. இது கூட நான் நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கன், அதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம். எவ்வளோ சின்ன பீஸாக அவங்களால கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை ஆட் பண்ணி முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அதை இந்த வெங்காயம் மசாலாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். சிக்கன், வெங்காயம் இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு நம்ம உள்ளடங்களை சேர்த்துக்கலாம். இந்த உள்ளடங்கு சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முர்த்தஃபாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்னா சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் முர்த்தஃபா, அதுக்கப்புறம் புரோட்டா, இது சிக்கன் கிரேவி ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன். கடைசியாக மல்லி இதழ் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது புரோட்டாவுக்கு இந்த கிரேவி நான் வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம புரோட்டாவை எப்படி பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் 1 கிலோ மைதா மாவை பனைஞ்சி 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி மறுபடியும் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி. நம்ம புரோட்டா செய்கிறதா இருந்தாலும் முர்த்தபா செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனால் டைம் தான் எடுத்துக்கும். நம்மளுக்கு ஸ்கூல் இல்லாத டயத்தில் நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்து இந்த முர்த்தபா, புரோட்டா நம்ம செய்யலாம். இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஃபுட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி பனைஞ்சி வச்ச மைதா மாவில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா வீசியிருக்கேன். வீசினதில் ஆற வச்ச உள்ளடங்க ஒரு 3 ஸ்பூன் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்தா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன்லாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது. 3 ஸ்பூன் தாராளமாக சேர்த்தா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டு 2 முட்டை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு தோசை தவாவில் போட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு அந்த முட்டையை அப்ளை பண்ணணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வீசி உள்ளடங்க வச்சு தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். எப்போதுமே புரோட்டா சுடும்போது 2 பேர் சேர்ந்து நின்று அந்த வேலையை பார்த்தா நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஈஸியாக புரோட்டா தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மட்டும் வேலை பார்த்தா அது கொஞ்சம் ஒரு மலைப்பாகவே இருக்கும். நான் செய்வேன், நான் வீசி தருவேன், என்னோடய பொண்ணு சுட்டு எடுத்துருவாள். எப்போ புரோட்டா மாவு பனைஞ்சாலும் என்னோடய பையன் வந்துடுவான், நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. சாருக்கு தனியாக ஒரு உருண்டை எடுத்து வச்சிடணும். கடைசியாக ஒரு ஃபைனல் டச் பண்ணுவார். அதே மாதிரி கோதுமை மாவு சப்பாத்தி போட்டாலும் அதே மாதிரி தலைவருக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து வச்சு அவராக செஞ்சு அது தனியாக அவருக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு கொஞ்சம் ஆர்வம். புரோட்டா மாவு, கோதுமை மாவு இருந்தால் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதே மாதிரி இன்றைக்கும் தம்பி செஞ்சால் போல். தம்பி செஞ்சுட்டு அவனுக்கே நாங்கள் கொடுத்துட்டோம். அவன் செஞ்ச புரோட்டாவை தாப்பா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். உள்ளடங்கு வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம சப்பாத்திக்கும் தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வழியாக புரோட்டா மாவையும் வீசியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் சுட்டு எடுக்கிற வேலை மட்டும்தான். இப்போ என்னோடய பையனும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பாருங்கள் நீங்களே எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு. நான் செய்கிறத பார்த்துட்டு நான் அதே மாதிரி நான் சொல்லிலாம் கொடுக்கல, தம்பியே தன்னாலே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் எப்படி பண்ணுறேன் போகிறேன் வரேன்லாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் தன்னாலே செய்ய ஆரம்பிச்சிட்டான். செய்கிறதுல தலைவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தாங்கலை, நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு போக்குலேயே நம்மளும் விட்டுடுறது. ரொம்ப வேணான்னு கண்டிஷன் பண்ணால் கேட்க மாட்டார். சரி செய்ப்பா, உன் இஷ்டத்துக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சாச்சு. அவரும் களத்தில் இறங்கி செஞ்சிட்ருக்காரு. வீச மட்டும் தெரில, பாக்கி எல்லா வேலையும் புரோட்டாவில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா போல். வீசுறது மட்டும் தெரியல. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தேன். சிரிப்பாக தாங்கலை பையனுக்கு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். புரோட்டா, ஜாலர் புரோட்டா, ஜாலர் முர்த்தஃபா எல்லாமே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பட் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மாங்காய் சீசன் வேறு. மாங்காய் நிறையா, எங்கே பார்த்தாலும் மாங்காய், மாம்பழம், பலாப்பழம் அந்த மாதிரி சீசனாக இருக்குது. மாங்காய் உப்பு மிளகாய் போட்டு மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வழியாக நாங்கள் புரோட்டாலாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. என் பொண்ணும் சுட்டு எடுத்துட்டா போல். அவ்வளோதான். அவங்க அத்தாவுக்கு தனியாக ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. நாங்கள் சூடாக போட்டு சாப்பிட்டுட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்தது. வீக்லி 1 டைம் செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்ப்புக்கு ஒரு பேர் இருந்தால் தாராளமாக வீக்லி 2 டைம்ஸ் கூட நம்ம செய்யலாம். நம்ம ஒண்டி செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய மலையை தண்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஈஸி தான். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.